நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நேற்று ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஆசிரியர் நியமனம். மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமனம் செய்வது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல், அதாவது ஏற்கனவே 30 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் அப்படிங்கிற விகிதத்தை அடுத்து இன்னும் கூடுதலாக பட்டதாரி ஆசிரியர்கள் 3 பேர் நியமிக்க வேண்டும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருப்பாங்க போல். நேற்று வழக்கு வந்திருக்கு, சரிங்களா? அதான் இந்த செய்தி. கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க. அதுக்கு கல்வித்துறை அதிகாரிகள் பதில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் மனுதாரருடைய கோரிக்கையை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு, சரிங்களா? ஏற்கனவே மாணவர்களுடைய எண்ணிக்கை சென்ற ஆண்டு சரி இந்த ஆண்டு சரி கூடுதலாக இருக்கிறதாக பத்திரிகைகளில் ஊடகங்களில் தகவல்கள் நிறைய மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் அதிகரித்து கொண்டு வருது. ஏற்கனவே மருத்துவம் சேர்கின்ற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு ஒன்று இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் வழி இடஒதுக்கீடு 20% ஏற்கனவே இருந்தது. இன்னும் இப்போ ஆளுநர் உரையில் மிக முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற சூழலில் கொரோனா காலகட்டம், மக்களுக்கு பொருளாதார பிரச்சனையால் தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படிக்க வைக்க இயலாத ஒரு சூழல், இப்படியெல்லாம் பல்வேறு சூழல்கள் மக்களுக்கு தெரியுது. அதனால் அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகம், சேர்க்குறாங்க. அதான் நிஜமும் கூட, சரிங்களா? அப்படி இருக்கிற ஒரு சூழலில் பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இவங்க வழக்கு தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய செய்தி, பட்டதாரி ஆசிரியர்கள் தான் கூடுதலாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் மட்டுமில்லை, இடைநிலை ஆசிரியர் உட்பட நிறைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது. ஆக கூடுதல் ஆசிரியர் எப்படியும் நியமிக்கணும். இன்னொன்று ஆங்கில வழி கல்வி தொடங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூடுதல் ஆசிரியர்கள் அரசு நியமிக்கணும், கட்டாயம் நியமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி குறைந்தது 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பணும். தொலைக்காட்சிகளில் வர செய்திகள், மற்ற ஊடகங்களில் வர செய்திகள்லாம் பார்க்கும்போது வெகு விரைவில் ஆசிரியர் நியமனம் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோம், இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோம் பணியிடங்கள் கண்டிப்பாக அரசு இத்தனை ஆண்டு காலம் கழித்து 7-8 ஆண்டுகள் கழித்து குறைந்தது 20,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பணும். கண்டிப்பாக அரசு அதிக அளவில் கூடுதல் பணியிடங்கள் நிரப்போம் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.